ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வெளியில பயங்கரமா சத்தம் கேட்குது. என்னன்னு வெளிய போய் பார்க்குறப்போ, திடீர்னு ரோடு ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பதறி போவோம் கரெக்ட்டா? பட் திருவண்ணாமலையில ஒரு வீடியோல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் பார்க்குறேன். திடீர்னு மிகப்பெரிய வெள்ளம் மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போகுது சாயங்காலம் ஒரு 4, 5 மணிக்கு. அத வந்து எட்டி பார்க்குற ஒரு வயசான பாட்டி அந்த சிசிடிவில தெரியிறாங்க. அவங்க வந்து அத பார்த்துட்டு கும்பிடுறாங்க. எனக்கு பயங்கரமான குழப்பம். என்ன இவ்ளோ பெருசா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அங்க நின்னுன்னு. ஏன் அங்க மேல என்னத்த பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்துச்சு. தேடி போய் பார்க்குறப்போ தான் இந்த அருணாச்சலா ஹில்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இந்த ஒரு மலை இருக்குல்ல, இந்த மலையோட வரலாறு என்ன? இந்த மலையில வந்து இப்போ ஏன் இவ்ளோ பெரிய லேண்ட்ஸ்லைட நம்ம பேசிட்டு இருக்கோம்? லேண்ட்ஸ்லைடுங்கிறது நம்ம வயநாட்ல கேள்விப்படுவோம், இமயமலையில கேள்விப்படுவோம். தமிழ்நாட்டுல நம்ம அவ்ளோ காமனா கேள்விப்படாத ஒரு விஷயம். திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய இந்த ஒரு அண்ணாமலை மவுண்டன்ல, அதாவது அருணாச்சலா மவுண்டன்ல எதனால நடக்குதுங்கிறத தேடி பார்த்தப்போ, பயங்கர ஃபேசினேட்டிங்கா திருவண்ணாமலைய பத்தியும், இந்த ஒரு பர்ட்டிகுலர் மலைய பத்தியும் நெறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அட் த சேம் டைம் இன்னைக்கு வீடியோல நான் சும்மா அத பத்தி மட்டும் உங்ககிட்ட சொல்லப் போறது கிடையாது. இன்னொரு சைடு ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுத்தி முடிஞ்சிருக்கு கரெக்ட்டா? இந்த இந்த அண்ணாமலை ஹில்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது, ஒரு அருணாச்சலா ஹில்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருவண்ணாமலை மலைய பத்தி சொல்றேன். பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் இன் இந்தியன் பெனின்சுலான்னு சொல்றாங்க. அவ்ளோ சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மலைய பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ ஃபெங்கல் புயலோட தாக்கம் என்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். நம்ம நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் நெறைய இடத்துல ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ரியாக்ஷன்ஸ் நெறைய இடத்துல இருந்துட்டு இருக்குது. ஒரு ரொம்ப ஃபேமஸான மினிஸ்டர் பொன்முடி அவர்கள், அவங்க வந்து மக்கள பார்க்க போன ஒரு இடத்துல அவங்க கார விட்டு இறங்கலன்னு சொல்லிட்டு சகதிய விட்டு அவர் மேல அடிச்சிருக்காங்க. ஒரு மினிஸ்டர் மேல, சிட்டிங் மினிஸ்டர் மேல. இன்னும் நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன். ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட் அப்பவும் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. அவங்க வந்து போற ஒரு இடத்துல வந்து அவங்கள வழிமறிச்சிருக்காங்கன்னு கூட நியூஸ்ல பார்க்க முடியுது. நெறைய இடத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மழை பெஞ்சு முடிஞ்சு 3 நாள் ஆகுது. ஓகேவா? 3 நாளா சாப்பாடு இல்லாம நெறைய வில்லேஜஸ் கட் ஆயிருக்குது. சாப்பாடு இல்லாம நெறைய இடங்கள் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்குது. ஏன் நம்மளோட எனக்கு வந்த ஒரு மெசேஜ், நான் அதையும் ஐ திங்க் இட்ஸ் எ மொமெண்ட் ஐ கேன் பாஸ் இட் டு யூ. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய 2000 பேர் வந்து இந்த வீடுகள்லாம் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கக்கூடிய சாரதா மண்டபத்துக்கும் முருகையன் ஸ்கூலுக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அங்க அந்த பெட்ஷீட், பாய் மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா ஒரு 100, 200 பேர்னா நானே பண்ணிடுவேன். 2000 பேரு இது எனக்கு வந்து ஒரு மெசேஜ். ஸோ திருவண்ணாமலை ஏரியால இருக்கிறவங்க யாராவது இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுச்சுன்னா பண்ணிடுங்க. பட் கமிங் பேக் டு டாபிக், தமிழ்நாட்டுல நெறைய இடங்கள்ல மக்கள் வந்து வெளியில வந்து புரொட்டஸ்ட் பண்றத நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் நெறைய இடத்துல போய் அவங்களும் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி எல்லாரையும் போய் மீட் பண்றதையும் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், எதுக்காக மக்கள் வந்து மேஜரா புரொட்டஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இவ்ளோ பெருசா டேமேஜ் ஆயிருக்குது. அரிசியெல்லாம் வந்து தண்ணீல போயிடுச்சு. இதை எப்படி நாங்க வந்து பொங்க வைக்க முடியும்? எங்களுக்கு 3 நாளா கரண்ட் இல்ல. எங்கள ஏன் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு 3 நாளா வந்து டவர் கிடையாது. டவர் அடிச்சுட்டு போயிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி கிடையாது. சாப்பாடு கிடையாது. வீடுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. 3 நாள் கழிச்சு இன்னும் கிளீன் பண்ணல. என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி மக்களோட புரொட்டஸ்ட் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. மழை அதிகமா பெஞ்சுச்சுன்னா தண்ணி தேங்குங்கிறதுல மிகப்பெரிய ஆச்சரியம் கிடையாது. பட் இந்த தடவை தண்ணி தேங்கினதுக்கு மேஜர் ரீசன் என்னவா இருக்கு எனக்கு தோணுதுனால், இந்த மழை வந்த இடங்கள் இருக்குல்ல, இது நார்மலா சைக்ளோனிக் பேட்டர்ன்ல நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத இடங்கள். மோஸ்டா சென்னை வரும், அப்புறம் அப்படியே ஆந்திரா பக்கம் போகும், இல்ல பெங்களூர் பக்கம் போயிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அட்லீஸ்ட் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச டயத்துல இருந்தே அப்படிதான் இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரிக்குள்ள என்டர் ஆகி, பாண்டிச்சேரி கிட்ட இருந்து மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த ஏரியாலாம் வந்து பாதிக்கப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியில இருந்து இந்த இடம்லாம் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுறத பார்க்குறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக திருவண்ணாமலை மாதிரி ஏரியாலாம் வந்து சைக்ளோனுக்கு அவ்வளோ ப்ரோன் ஏரியா கிடையாது. லேண்ட்ஸ்லைட்லாம் வந்து அங்கே நம்ம பெருசாக கேள்விப்பட்டதே இல்லாததாக தான் இருக்குது. பட் இந்த முறை அதிகமாக வந்திருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர்டாகவும் இல்லை. அண்ட் அங்கே வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கெலாமிட்டி நடக்கிறப்போ உடனே அங்கே ரெக்கவரி பட்டணும். இப்போ சென்னைனா அதுக்கு ஆல்ரெடி 1000 சொல்லுவாங்கல்ல, என்டிஆர்எஃப் வீரர்கள் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க, இதுக்கு இதான் பிளான், முன்னாடி மினிஸ்டர்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ மற்ற ஊர்களில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இந்த ஏரியங்கள், மயிலாடுதுறை, ஈவன் பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியால எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாண்டிச்சேரி அந்த காந்தி சிலை இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த எதிர்பார்க்காத இடத்துல மழை வந்ததும் சைக்ளோன் வந்ததும் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த ரிலீஃப் எஃபர்ட் வந்து கவர்மெண்ட் அவங்க சைட்ல இருந்து மேக்ஸிமம் கொடுக்குறோங்கிறாங்க. மினிஸ்டர் அங்க போய் நிக்கிறாங்க, இப்போ செக்ரட்டரி அவங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க. அதனால தான் அங்க அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வருது. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரிலீஃப்
கம்ப்ளீட்டாக வரலன்னு இந்த ஏரியாவில் 2 இன்சிடென்ட் அட்லீஸ்ட் இன்னைக்கு மேஜராக நடந்திருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது நடந்துருச்சு, இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் திருவண்ணாமலை மலையை பற்றியிலிருந்தே வர ஆரம்பிச்சிடுறேன். ஸோ திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஏரியா வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்கக்கூடிய மலை தான். புதுசாக நம்ம வந்து இமயமலை மாதிரி வந்து லேட்டஸ்ட்டாக ஃபார்ம் ஆன மலையெல்லாம் இல்லை, பல வருஷமாக இருக்கக்கூடியது. இந்த இந்தியன் பெனின்சுலா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்மேஷன் சொல்கிறாங்க. இந்த மலை வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி, இத்தனை வீடுகள் பாதிக்கப்படுறது இருக்குல்ல, ஏங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடம் வந்து பாப்புலேஷன் பயங்கர டென்ஸாக இருக்கிற ஏரியா, எஸ்பெஷலி மலை சுற்றி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கே வந்து ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி, மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது. இந்த மலையே வந்து சிவன் அங்கே இருக்கக்கூடிய டிவோட்டீஸ் நம்புகிறாங்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு காலத்தில் சண்டை வந்துச்சு, யார் பெரிய ஆளுன்னு. அப்போ சிவன் வந்து ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் செட்டில் ஆனது தான் இந்த மலை ஃபார்மட்டில் வந்து அவர் திருவண்ணாமலையில் செட்டில் ஆகிட்டார். ஸோ இந்த மலை வந்து ஒரு ரொம்ப புனிதமான மலைன்னு பார்க்கப்படுது. இந்த இடத்த வந்து ரொம்ப மிஸ்டிக்கலாக ஹிந்துயிசமில் பார்க்குறாங்க. ரமண மகரிஷி இங்கே வந்து இருந்திருக்காங்க. அண்ட் இன்னமுமே அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய கேவ் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. இது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக டிஃப்ரெண்ட் வெதர் பேட்டர்ன், இது எல்லாமே எரோஷன் எல்லாம் இம்பாக்ட் ஆகி நிறைய கேவ்ஸ் இருக்குது. நேச்சுரல் கேவ்ஸ் வந்து திருவண்ணாமலை மலையில் நிறைய இருந்துட்டு இருக்குது. அண்ட் சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி கொடிகள்லாம் வந்து அந்த கேவை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வெஜிடேஷனும் அதுக்கு மேலே இருக்குது. இது திருவண்ணாமலை மலையை பற்றி சொல்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கொஞ்சம் வருஷத்தில் இந்த இடத்துக்குள்ள 2 விஷயம் அதிகமாக நடந்திருக்குது. ஒன்று என்க்ரோச்மெண்ட். இது வந்து மலை புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மலை வந்து கவர்மெண்ட்டோட சொத்து. இது வந்து யாருக்குமே வந்து வாங்கக்கூடிய பெர்மிஷனே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். அந்த மலை மேலெல்லாம் வாங்குறதுக்கு விட மாட்டாங்க. அதெல்லாம் இக்கோலஜிக்கலி சென்சிட்டிவ் ஸ்பேஸ். பட் இந்த இடத்துல நிறைய என்க்ரோச்மெண்ட் நடந்திருக்குங்கிறதுல செகண்ட் தாட்ஸே இல்லை. சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப என்னடா மலை மேலே அப்படியே வீடு போயிட்டு இருக்குது, ப்ராபப்ளி 50 வருஷத்தில் மொத்த மலையும் வீடாக மாறிடுற அளவுக்கு தான் என்க்ரோச்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்று கதையே கிடையாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி டிஃபாரஸ்டேஷன் சொல்கிறாங்க. இவ்வளோ வீடுகள் கட்டுறப்போ இதுக்கு தேவையான மரங்களாக இருக்கட்டும், இதுக்கு தேவையான மண்ணாக இருக்கட்டும், மலையிலேருந்தே நிறைய எடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த மலை வந்து சும்மா இந்த பிளேனான மலை கிடையாது, ஃபுல்லாக மண் இருக்கிற மலையாக இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய மண்ணும் வந்து பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையில் வந்து டிஃபாரஸ்டேஷன், மரங்கள் வந்து வெட்டப்பட்டு இருக்குது. நிறைய வந்து என்க்ரோச்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. என்க்ரோச்மெண்ட் நடக்கிறதும் மரம் வெட்டுறதும் ஹேண்ட் இன் ஹேண்ட். வீடு அதிகமாக கட்டுறதுக்கு மரத்தை வெட்டுறாங்க. ஸோ இது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் நடந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து அந்த இடத்துல புழங்க மரங்கள் இன்னும் அழிய ஆரம்பிக்குது. அங்கே வந்து இன்னும் ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை அதிகமாக பெய்கிற நேரத்தில் ரொம்ப தாங்கி பிடிக்க வேண்டியது மண். அது ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மரங்கள் தேவை. மரங்கள் வெட்டப்பட்டுருச்சு, மண்ணும் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு, மண்ணும் அங்கே கம்மியாயிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டோட காம்பினேஷனில் வந்து ஒரு சைக்ளோன் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த இடத்துல மழையை கொண்டு வர்றப்போ அந்த இடத்துல வரலாறு காணாத அளவுக்கு ஐ திங்க் 46 சென்டிமீட்டரோ சம்திங் பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிருக்குது. அந்த மழையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி அந்த மண்ணெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் கடந்த 200 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோன்னா அங்கே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஒரு லோ இம்பாக்ட் எர்த்குவேக் கூட வந்திருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மண் வந்து ஈஸியாக இத்தனை வருஷத்தில் மரங்களும் கண்டினியூஸாக எடுக்கப்படுறப்போ, மண்ணும் ஆல்ரெடி எடுக்கப்பட்டிருக்கப்போ மழை பெஞ்ச உடனே லூஸ் ஆகியிருக்குது. எது மேலே விழுந்திருக்குது? அந்த மலையில் கட்டப்பட்ட வீடுகளில், அந்த மலையை சுற்றி கட்டப்பட்ட வீடுகளில். எல்லா கவர்மெண்ட் கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கி இங்கே வீடு கட்ட முடியுமா லீகலான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான வேலை. பட் அவங்க எல்லாருமே வந்து கண்டுக்காமலே இத்தனை வருஷமாக இருந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்க ஏன் கண்டுக்கலங்கிறது, இல்லை யாருக்கு எப்படி மணி போச்சு, எப்படி அவங்க வீடு கட்டினாங்கன்னு நம்ம சிஸ்டம் நம்மளுக்கு தெரியும், அதுவும் எப்படி நடந்துச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் இது தவிர்த்திருக்க முடியுமா? 100% தவிர்த்திருக்க முடியும். பட் ஒரு நாள் இன்சிடென்ட் கிடையாது. பல வருஷமாக மக்களும் அதை என்கரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது, டிஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கக்கூடாது, மண் அள்ளப்பட்டிருக்கக்கூடாது. ஜென்ரலாக நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு மரத்தை எடுக்கிறப்பமோ இல்லை வந்து ஒரு மண் அள்ளுறப்பமோ யாராவது ஒருத்தங்க ஊரில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவங்களை பூமர் மாதிரி நினைப்போம். பட் அவங்க அந்த இயற்கையை காப்பாற்றுற ஒரு காரணத்தினால தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நிலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. இயற்கையை அழிச்சுக்கிட்டு மனுஷன் ஒரு இடத்துல நான் தான் எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கவே முடியாது. அண்ணாமலை மவுண்டன்ல, இந்த திருவண்ணாமலை மவுண்டன்ல நடந்தது இஸ் அன் எக்ஸாம்பிள். அது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு விஷயம். இந்த மாதிரி நம்ம ஊரில் கட்டப்படக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து ப்ராப்பர் பிளானிங்கோட ப்ராப்பர் இதோட கட்டப்பட்டு இருந்துச்சுனால் ஒரு எமர்ஜென்சினா உள்ளுக்குள்ளே போயிட்டு வரதுக்கு எல்லாம் சிஸ்டம் சரியாக இருந்திருக்கும். ஒரு எக்ஸ்கவேஷனுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யாரையோ தோண்டி வெளியே எடுக்கணும்னா கூட உள்ளே போக வேண்டிய புல்டோசர்லேருந்து எல்லாமே போகிறதுக்கு வீட்டுக்கிட்டலாம் இடம் இருக்கணும். அது நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி திறக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் பிரிட்ஜ் வந்து இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சுங்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட விஷயங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அணைகள்லாம் இருக்கிறப்போ 5 மாதத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரிட்ஜ் வந்து அடிச்சுட்டு போகிறது கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறது இல்லைனாலும் எல்லார் மேலேயும் தவறுகள் இருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம்.
இதை ப்ராப்பராக மாடரேட் பண்ண வேண்டிய பியூரோக்ராட்ஸ் எஸ்பெஷலி கம்ஸ் டவுன் டு தட் பீப்புள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மனநிலை மாறலாம், ஆட்சிகள் வந்து மக்கள் ஓட்டு பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. பட் இங்கே நடுவில் பியூரோக்ராட்ஸ்னு உட்காந்துட்டு இருக்காங்களா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்களோட சைன் இல்லாமல் இத்தனை பேர் இங்கே இத்தனை இடத்துல பெர்மிஷன் இல்லாமல் இவ்வளோ வீடு கட்டி இத்தனை வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமையாக நான் இந்த வீடியோ மூலியமாக ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஓட் பாலிடிக்ஸ் வந்து முக்கியமான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட மக்களோட உயிர் முக்கியம். எல்லா நாளும் நம்ம ஓட் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஓட்டு போடலன்னா என்ன பண்ண, இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பேரில் போகிறப்போ அந்த ஊரே ஓட்டு போடாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த கட்சி, எனி எல்லா கட்சிக்கும் நான் காமனாக வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட்டு, இந்த இக்காலஜிக்கலாக சென்சிட்டிவான ஏரியாவில் ரொம்ப அழிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. லார்ஜர் சொசைட்டி கண்டிப்பாக அதை வெல்கம் பண்ணும். இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இன்னும் இந்த திருவண்ணாமலை ஹில்ஸை வந்து இன்னும் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டெப்பாக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஐஐடி ரிசர்ச் டீமை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி வெல்கமிங். இந்த மலையை வந்து இன்னும் ஸ்டடி பண்ணுங்கள், இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, இந்த மண்ணோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா லேண்ட்ஸ்லைடு வருமா வராதா, டிசம்பர் மாதம் வருது, இன்னும் வருஷம் டிசம்பர் வரும், வருஷம் புயல் வரும், அடுத்த புயல் இங்கே வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த மலையை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு ஐஐடி ரிசர்ச் டீம் வேறு வந்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்டிருக்குது வித் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 வாட்டர் ஃபால் வந்து திருவண்ணாமலை மவுண்டனை சுற்றி வந்து நம்மளால இப்போ பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அத்தனை இதுவுமே இப்போ உருவாகி இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ரெயின்ஸ். ஓகேவா, அந்த அளவுக்கு அங்கே இம்பாக்ட் இருந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 20 பேரும், பாண்டிச்சேரியில் 2 பேரும் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ஓவரால் ஹேப்பனிங்ஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன். தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் வந்து 2000 கோடி வேணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சிருக்காங்க. ஃபெங்கலோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இன்னமுமே வந்து அந்த GST ரோடு, மதுரைக்கெல்லாம் போகிற மெயின் ரோடு அதுதான், திருச்சிக்கு போகிற ரோடு, அந்த முக்கியமான பிரதான சாலை அதுதான் வந்து இந்த மொத்த சென்னையே வந்து லீவ்னா காலி ஆகும்ல, மக்கள் எல்லாருமே மெயினாக அந்த ரோடு தான் யூஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அந்த ரோடு இன்னும் தண்ணியில் பாதிக்கப்பட்டது நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்குது. நிறைய இடத்துல பிரிட்ஜ் அடிச்சுட்டு செல்ல பார்த்துட்டு இருக்குது. சாத்தனூர் டேம், ஸோ அது வேற ஒரு தனி இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. சாத்தனூர் டேம் வந்து நிறைய தண்ணி வந்து கொஞ்ச நேரத்தில் திடீர்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் திறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை பார்த்து அக்யூஸ் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி இருந்துக்கிட்டு இல்லை நாங்கள் இதுக்கு முன்னாடியே தேவையான வார்னிங்லாம் கொடுத்துருக்கோம், அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டில் எது இருந்தாலும் நிறைய மக்களோட உடைமைகள் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்குங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். இவங்க 2 பேரும் நான் பண்ணோம் நாங்கள் பண்ணல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. பட் உடைமைகள் மீன்வயல் அடிச்சுட்டு போயிருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. ஓவரால் திஸ் இஸ் த ஆஃப்டர் மாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய பிரளயம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அது நடந்து முடிகிறப்போ நம்ம வந்து அது பிரமிப்பாக பார்ப்போம், என்னடா நடந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பட் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட மொத்த இம்பாக்ட்டும் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அந்த மொத்த இம்பாக்ட் இப்போ கண்ணு முன்னாடி தெரிகிறப்போ வி நீட் பெட்டர் கோஆர்டினேஷன், வி நீட் பெட்டர் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரி ஒன். இன்னமும் இந்த வீடியோவோட நேற்றுக்கு வீடியோ கமெண்ட் செக்ஷனில் எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு ப்ரோ எங்களுக்கு இன்னும் எலக்ட்ரிசிட்டி வரல, நான் பக்கத்து கிராமத்தில் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன், எங்களுக்கு இன்னும் சாப்பாடு வரல அப்படின்னு சொல்கிறது நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தயவு செஞ்சு இஃப் யூ ஆர் சம்மன் இன் பவர், தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு விரைவாக போய் ஹெல்ப் பண்ணுங்கள். இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் உங்ககிட்ட சிம்பிளாக இன்ஃபர்மேஷனாக முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். வேறு ஏதாவது நீங்கள் இது சம்மந்தமாக பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் இதை பற்றி பேசணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக மதன் கௌரியை ஃபாலோ பண்ணணும், மதன் கௌரி கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், என் பேரை சர்ச் பண்ணுங்கள், வெரிஃபைட் ப்ரொஃபைலோடு இருக்கும். இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. அதில் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் வாசிக்கிறேன். பாய், டேக் கேர்.